ஒரு மனிதர் ஒரு பள்ளியில போயிட்டு துவா கேட்டுட்டு இருந்தார். அழுது அழுது தேம்பி தேம்பி துவா கேட்டிருந்தார். நடந்த ஒரு செய்தி. அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு, ஏன் நீங்க இவ்வளவு தேம்பி தேம்பி அழுது அழுது கெஞ்சி கதறி துவா கேட்குறீங்க, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு கடன் நீக்குது, நான் அல்லாஹ் தவிர வேற யார்ட்டையும் முறையிடலை, இது வரைக்கும் நான் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன், இது வரைக்கும் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன், பல வருஷமா நான் முறையிடுறேன், ஆனா பெரிய கடன். அப்ப அந்த மனிதர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு தேவை? சாதாரணமா ஒரு 20,000 திர்ஹம் இந்த அடுத்து கடன், என்ன செய்யுங்க, கடனை நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, உங்களோட ஈமான் தக்குவா, நான் வளமையா உங்களை பாக்குறேன், இந்த நேரத்தில் நீங்க கெஞ்சி கதறீங்க, வளமையா அப்படி எல்லா இடத்துல துவா கேட்கறீங்க, இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கறீங்களே, அப்படி எங்கால உதவி வரும் நமக்கு தெரியாது, நினையாத புறத்துல வரும், அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான், அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், போ இந்த அடியான குடுண்டு. அப்படி நடக்கும் வாழ்க்கையில. ஒரு தக்குவாவோட தவக்குளோட இந்த வாழ்க்கையில நம்மட பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்களா நடந்துகிட்டே சோதர்களே, நம்ம நினைப்பும் உடனே நடக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப இவர் சொன்னார், 20,000 இந்த இடத்துக்கு நீ கொடுத்துருவாப்பா, நான் உடனே உன்னை பாக்குற உன்னை தக்குவா உன்னை தவக்குல பார்த்தாலும் எனக்கு இவ்வளவு புதுமா இருக்குது, ஆச்சரியமா, எங்களால முடியலையே, அல்லாஹ் தந்த ரிஸ்க் நான் தாரேன்னு சொல்லி உடனே கடன் முடியுது. முடிச்சு போட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த எனக்கு கார்டு, இதை வச்சுக்கங்க, உனக்கு எப்ப தேவையாலும் இந்த நம்பருக்கு போன் பண்ணி எவ்வளவு வேண்டாலும் நான் தரேன். எப்படி நீ இந்த கார்டை வச்சு நடந்த செய்தி, இந்த கார்டை வச்சுக்கோ, உன்ட தக்குவா தவக்குலுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பி எந்த உள்ளத்துல இப்படி போட்டிருக்கிறான் உனக்கு கொடுக்கணும். அவர் நினைச்சு பாத்திப்பாரா? 20,000 திர்ஹம், அது சாதாரணமா சொல்றேன், பல ஆயிரமாக இருக்கலாம். இந்த கார்டை வச்சுக்கங்க, எப்ப வேணாலும் கால் பண்ணி எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, அந்த கார்டை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு, எனக்கு தேவையில்லை, இப்ப நீங்க தந்தீங்க அது போதும் அப்படி. ஏன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நான் இப்ப கேட்டது அல்லாஹ் இடத்துல, உங்கள்கிட்ட கேட்கல, இப்ப நான் கார்டு எடுத்து உங்களை நம்பிட்டேன்னா நான் அல்லாஹ்வை மறந்துடுவேன். புரிஞ்சுதா? கார்டை எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சா உங்களை நம்பிட்டு அல்லாஹ் மறந்துட்டேன். இப்ப கார்டு இல்லாத பொழுது, நீங்க வராத பொழுது நான் ரப்பிட்ட கேட்டேன், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்த்தான், அதே ரப்பிடம் நான் திரும்ப கேட்பேன், திரும்ப ஒருவரை கொண்டு தருவான். அது நீங்களா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம். கார்டின் மீது உங்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள இல்லை, தந்ததுக்கு ஜிசாக்கல்லா, ஆனா என் ரப்பு எனக்கு எப்படியும் தருவான் என்று சொல்லி அந்த ஈமானை காட்டுறாரு. இன்னும் தகச்சு போறாரு, இன்னும் அன்பு கூடுது, தேடி தேடி உனக்கு செய்யணும், நீ யாரு என்னன்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா முஹப்பத்தை போடுறான். இதுதான் உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹு ஹஸ்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நீங்க அல்லாஹ்வை நம்பி பாருங்க, உறுதியா அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு பாருங்க, தவக்குல் வச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரியும். அது மூமின்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக.